Hello. I am Roshan. I'm a product designer with Intuit, and product design I have an experience around 7 years, and I thought it's a good time for me to give back to the community and talk about design in general. So if you are somebody who is just starting out on design, நீங்கள் வேற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, ஒரு இன்ஜினியர் இல்லைனா ஒரு பிஎஸ்சி படிக்கிறீங்க, இல்லைனா ஒரு அக்கௌண்டன்ட் மேனேஜர், anybody who wants to transition into design, so this particular set of videos might be useful for you. இப்போது டிசைன் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு கொஷின் இல்லைனா ஃபஸ்ட்டு தாட் மைண்டில் என்ன வரும்னா யூஎக்ஸ் இல்லைனா யூஐ, கரெக்டுங்களா? ஸோ இதில் யூஎக்ஸுங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஐங்கிறது என்ன, அண்ட் யூஐங்கிறது நம்ம அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூஎக்ஸ்னு என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூஎக்ஸ்னால் மோஸ்ட்லி பீப்புள் இல்லைனா ஈவன் டிசைனர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, மொபைல் ஆப் இல்லைனா ஒரு வெப்சைட் கூட யூசர்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் டிசைன்ஸ் இருக்குது, பட்டன்ஸ், ஃபாண்ட்ஸ், டைப்போகிராஃபி, கலர்ஸ், ஆல் தேட். ஆனால் யூஎக்ஸுங்கிறது அது மட்டும் இல்லை. யூஎக்ஸ் இஸ் பியாண்ட் தேட். இட் ஹேஸ் மெனி மோர் திங்ஸ், கரெக்டுங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம் யூஎக்ஸ்னா என்னன்ட்டு. கரெக்ட், ஓகே. ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துப்போம், இல்லை ஒரு கம்பெனி எடுத்துப்போம், அமேசான்கிற கம்பெனி, அண்ட் நீங்கள் தான் யூசர். ஓகே, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்காக ஒரு மொபைல் வாங்குறதுக்கு யூஆர் திங்கிங், கரெக்டுங்களா? ஒரு 10K பட்ஜெட்டில் யூ வாண்ட் டு பை அ மொபைல் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த நீடு வரும்போது இமீடியட்லி மேபி யூ ஆர் திங்கிங், சரி நான் அமேசானில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாமே, எனக்கு டக்குன்னு வந்துடும் மொபைல் அப்படின்ட்டு. ஸோ அந்த தாட் ஆரம்பிக்குது இல்லைங்களா? அந்த மூமெண்ட்லேருந்து ஆக்சுவலி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் ஸ்டார்டட். ஏன் நீங்கள் நினச்சிங்க லெட்ஸ் கோ டு அமேசான் அப்படின்ட்டு? மேபி பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் அமேசான், இல்லை நீங்கள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, அவங்க ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது, டைம்லியாக இருக்குது, சேஃபாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் உங்கள் மைண்டில் வந்ததுனால மேபி யூ ஹவ் தாட் சரி அமேசானில் போய் ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு. நெக்ஸ்ட்டு சரி அமேசானில் போகிறீங்க, சரி அமேசானை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? ஒன்று இல்லைனா உங்கள் மொபைலில் அப்ளிகேஷன் இருக்கும், இல்லைனா லேப்டாப்பில் அவங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணி லாகின் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்ட். இப்போ ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் சர்ச் பண்ணுறீங்க, எவ்வளோ ஈஸியாக உங்களால் அந்த மொபைல் சர்ச் பண்ண முடியுது. அதில் சர்ச் பார் இருக்குது, யூ கேன் சர்ச் பை டைப்பிங் யுவர் நேம், இல்லைனா நீங்கள் ஒரு கேட்டகரி போகலாம், எலக்ட்ரானிக்ஸுங்கிற ஒரு கேட்டகரி, அதில் மொபைல்னு ஒரு கேட்டகரி, அதில் உங்களுக்கு என்ன வேணும், 10Kக்குள்ளே ஒரு பட்ஜெட் ஃபோன் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த பட்ஜெட் ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் ஃபார் யூ டு சர்ச் இந்த வெப்சைட். ஸோ அது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாமல் சரி இப்போ ஒரு நிறைய ஃபோன் உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது, அதில் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எப்படி எடுக்க முடியும் உங்களால்? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் ஆர் ஹெல்பிங் யூ டேக் தேட் டெசிஷன்? ஒன்று ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, மொபைலோட ஃபோட்டோஸ், அந்த மொபைலோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மற்றவங்க யூசர்ஸ் யூஸ் பண்ணி அதோடைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, யூசர்ஸ் போட்ட இமேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே அமேசான் இஸ் ப்ரொவைடிங் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ டு டேக் அ டிசிஷன், சரி இந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு டெசிஷனும் எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, ஆஸ் இன் யூ ஆர் கோயிங் டு கிவ் த மனி டு அமேசான். ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த என்டையர் ஃப்ளோலேயே மோஸ்ட் க்ரூஷியல், பிகாஸ் திஸ் இஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் தி மனி, இல்லைங்களா? ஸோ ஹவு டு யூ ட்ரஸ்ட் தட் நான் அப்லோட் பண்ணுற கார்டு டீட்டெயில்ஸ் இல்லை நான் சென்ட் பண்ணுற மணி கரெக்டாக அமேசானுக்கு போகுது அண்ட் ஐ வில் கெட் தி ஆர்டர் பேக், ரைட்? அதுவுமே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டு ஹெல்ப் யூ பில்ட் தட் ட்ரஸ்ட். ஃபஸ்ட் உங்கள் கார்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அந்த நம்பர் அப்லோட் பண்ணுறீங்க, அப்போது டக்குன்னு ஓகே திஸ் இஸ் அ வீசா அப்ரூவ்ட் கார்டு இல்லைனா அப்படின்னு ஒரு டிக் மார்க் வரும். ஸோ நீங்கள் உங்கள் கார்ட்லேயுமே வீசான்னு போட்டிருக்கோம், ஓகே யா. ஸோ ஆமாம் திஸ் இஸ் மேட்சிங் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் ஓடிபி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது, உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு வருது மெசேஜ். ஸோ அதுவுமே ஒரு ஃபேக்டர். ஆல் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் வில் எனேபிள் யூ டு ட்ரஸ்ட் அமேசான், கரெக்டுங்க? உங்கள் மணி அமேசானுக்கு தான் போயிருக்கு அண்ட் அமேசான் ஹஸ் டேக்கன் யுவர் ஆர்டர். ஸோ இதெல்லாமே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இட் டஸ் நாட் எண்ட் ஹியர், ரைட்? ஸோ ஆர்டர் எடுத்தாச்சு, ஆர்டருக்கு அப்புறம் இதெல்லாமே ஸ்மூத்தாக உங்களுக்கு போயிருக்கு. ஸோ யூஆர் ஹாப்பி வித் அமேசான். ஆனால் அந்த 2 நாளில் உங்களுக்கு ஆர்டர் வரணும். ஸோ 2வது நாள் அந்த டெலிவரி பர்சனல் அந்த ஆர்டரை பிக் பண்ணுறாங்க வேர் ஹவுஸ்லேருந்து, அண்ட் ஹி இஸ் காலிங் யூ
உங்கள் வீடு எங்கே, அட்ரஸ் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் சர்ச் பண்ண முடியல அப்படின்னு கால் பண்ணுறாரு. நீங்கள் அட்ரஸ் சொல்கிறீங்க, அவங்க சொல்கிற டைமில் வரல. மறுபடியும் கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ரூடாக உங்ககிட்ட பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு என்னடா இப்படி இவங்க பேசுகிறாங்களே, ரூடாக பேசுகிறாங்களே, நான் இனிமேல் அமேசான்கிட்ட ஆர்டரே பண்ண தேவையில்லை, உங்கள் டெலிவரி பர்சனலும் நல்லா இல்லை. யூ ஆர் ரிலேட்டிங் தேட் டெலிவரி பர்சனல் டு அமேசான். கரெக்டுங்களா? இதுவுமே உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ லெட்ஸே ஒரு நல்ல டெலிவரி பர்சனல் உங்களுக்கு டைம்லி அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கே கூப்பிடாமலே உங்கள் வீட்டில் காலிங் பெல் அமுத்தி உங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி பேக்கேஜ்டாக இருக்குது, கரெக்டாக அந்த கார்ட்போர்டு வந்துட்டு கரெக்டாக இருக்கா, ஓப்பன் பண்ணும்போது பபுள் ரேப் இருக்கா, ஸ்டைரோஃபோம் ரேப்பிங் இருக்கா, நல்ல ஒரு ஸ்மெல் என்ன வருது, இதெல்லாமே பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யூர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த என்டையர் ஜர்னியில் ஃப்ரம் த மூமெண்ட் யூ தாட் ஆஃப் பையிங் அ மொபைல் டில் த பாயிண்ட் யூ காட் யுவர் மொபைல் இன் யுவர் ஹேண்ட், இதெல்லாமே இஸ் பார்ட் ஆஃப் யுவர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எனி வே இன் விச் you as the user interact with the products and services of a company. கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட்டும் ஆப்பும் மட்டும் இல்லை, அந்த டெலிவரி பர்சனல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதுவுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த ப்ராடக்டை வாங்குறீங்க, ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுவுமே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்கள் தாட் எல்லாமே பார்ட் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஹவு டஸ் அ யூஎக்ஸ் டிசைனர் ஹெல்ப் இன் creating this user experience, அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு செக்ஷனில் பார்ப்போம். So yeah, I hope this gave you a little bit of idea about what is user experience, and if you have any doubts, please let me know in the comment section. I'll try to address it in the upcoming videos. Thank you and have a nice day.